மத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வஜ்ரமணி உபதேசியார். அவர் முழு பெயர் வஜ்ரமணி கிறிஸ்தியான் உபதேசியார். இவர் பாரம்பரியமான ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். இவர் ஊரில் இவர் பெரிய ஆள். நல்ல வசதி இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாமே இவருக்கு இருந்துச்சு. ஆனால் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிறதும் இப்போ நம்ம அந்த வீடியோ பகுதியில் பார்க்கலாம். இவர் ஊரையே பகிச்சிக்கிட்டு இவர் ஊரை விட்டு அனுப்பி இவர் எப்படி தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியில் எப்படி அவர் ஊழியம் பண்ணி எப்படி கடவுளுக்காக உண்மையாக நின்று மரித்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு புகைப்படம் இல்லை. நாங்கள் தேடி பார்த்தோம். இந்த புக்கோட இருக்க தகவல் படி பார்க்க போனால் நிறைய அவரோட வாழ்ந்த ஊரோட பெயர்கள்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த ஊர் பகுதியை சார்ந்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஊரில் உள்ள பதிவை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். நாங்களும் பார்த்ததை தெரிஞ்சுக்குவோம். அந்த ஊர் இன்னமும் இருக்குது. அந்த ஊர்லேயே ஒரு அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் அவரை நினைவு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தில் பார்த்தோம். அதனால் இன்றைக்கி நாம் இந்த வஜ்ரமணி கிறிஸ்தியன் உபதேசியார் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பு 1835, மறைவு 1910. தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ள தேரிவிலை ஒரு சிற்றூர். அவ்வூரில் 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நல்லணைந்த பெருமாள் என்ற ஒருவர் இருந்தார். அவர் பெரும் செல்வந்தர். ஆடு மாடுகளின் பண்ணை மிக பெரியது. அப்பகுதியில் போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் வறட்சி ஏற்பட்டதால் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கொம்மடி கோட்டைக்கு அருகிலுள்ள சொக்கன் குடியிருப்புக்கு மேற்கே குடியேறினார். பின்னர் அங்கிருந்து தருவைக்குளம் என்ற ஊரில் குடியேறினார். அவருக்கு முத்தையம் பெருமாள், மாரப்பெருமாள் என்று 2 குமாரர்கள் இருந்தனர். முத்தையம் பெருமாள் அனுகிரகபுரத்திலும் மாரப்பெருமாள் உசரத்து குடியிருப்பிலும் குடியேறினார்கள். மாரப்பெருமாளுக்கு மாசிலாமணி, செம்புலிங்கம் என்ற 2 குமாரர்கள் இருந்தனர். செம்புலிங்கத்தின் இளைய மகன்தான் வஜ்ரமணி ஆவார். அவர் சிறந்த கல்வியறிவும் நற்பண்பும் ஆன்மீக வாஞ்சையும் உடையவராக இருந்தார். அவர் செல்வந்தராகவும் ஊர் மக்களுடைய நன்மதிப்பும் மரியாதையும் உடையவராக இருந்தார். அவரது பாரம்பரிய வழக்கத்தின்படி தமது குலக்கோயிலில் பூசாரியாகவும் பணியாற்றி வந்தார். அக்காலத்தில் இடையன்குடியை மையமாக கொண்டு ஆங்கிலேய மிஷனரி கால்டுவல் இடையன்குடி, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் கல்வி நிறுவனங்களை நிறுவி கல்விப்பணியும் இறைப்பணியும் மாற்றி வந்தார். இறைப்பணியை தொடர்ந்து அவ்வட்டாரத்தில் அவர் ஆரம்பித்த நற்செய்தி அறிவிக்கும் அமைப்பு யோசேப்பின் சரீரத்தை கதா காலட்சேப நிகழ்ச்சி போல அமைத்து ஆர்வமுடன் கேட்டும் நிகழ்ச்சியாக கிராம பெயர் சூட்டினார். பன்னேயா என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் எகிப்தில் தனக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு யோசேப்பை உயர்த்திய போது அவனுக்கு சாப்நாத் பன்னேயா என்று பெயர் வைத்தான். அதற்கு அர்த்தம் ஜெகத் இரட்சகர் என்று அர்த்தம். யோசேப்பின் வரலாறு அவரை சந்தித்தது. பாரம்பரிய இந்து மத நம்பிக்கையில் ஆழ்ந்த பற்றும் வைராகியமும், கோயில் பூசாரியாகவும் பெரும் செல்வந்தராகவும் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்குடன் வாழ்ந்த வஜ்ரமணி கிறிஸ்தவராக மாறியது ஏதோ உலக ஆதாயத்திற்காகவோ பெயருக்காகவோ மிஷனரிகளின் வற்புறுத்தலினாலோ அல்ல என்பது மறுக்க முடியாத பெரிய உண்மை. ஆத்தும பசியாயிருந்த அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் வாயிலாக பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்று தன் ஆன்மீக தாகம் தீர்க்கப்பட்டவராக கிறிஸ்துவின் உண்மை சீடரும் தொண்டருமானார். ஆன்மீக இரட்சிப்பை பெற்ற வஜ்ரமணி தன் கோவில் பூசாரி வேலையையும் தன் மார்க்க வழிமுறைகளையும் உதறி தள்ளிவிட்டு தன் இயற்கை பெயரோடு கிறிஸ்தியான் என்ற பெயரையும் இணைத்து கொண்டவராக வஜ்ரமணி கிறிஸ்தியான் என்ற பெயரால் எல்லாராலும் அறியப்பட்டார். தான் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் என்ற பகுதிக்கு ஒரு மிஷனரியாக அனுப்பப்பட்டார். அங்கேயும் அவர் தாம் நேசித்த இறைவன் இயேசுவுக்காக உண்மையுடனும் உற்சாகத்துடனும் உழைத்து வந்தார். பின்னர் அவர் தன் முதிர் வயதில் இந்தியாவுக்கே திரும்பினார். திருநெல்வேலிக்கு அருகே உள்ள ஆறுமுகநேரியில் குடியிருந்தார். அங்கு அவர் 1910ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி தான் விசுவாசித்து நேசித்து உறுதியாக பற்றி கொண்டவருக்காக உழைத்து கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவர் விரும்பி கேட்டுக்கொண்டபடியே அவருடைய சரீரம் அவருடைய சொந்த ஊராகிய உசரத்து குடியிருப்பிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய கல்லறை இன்றும் அங்கு உள்ளது. இவர் தன்னை இறைஞான ஒளிக்குட்படுத்திய இயேசு பெருமானை போற்றி பாடல்களை இயற்றி இனிமையாக பாடக்கூடியவர். இனிய குரலிலே பாடி
பஜனைகள் நடத்தி பிரசங்கம் செய்யும் திறமை உடையவர். இவர் இயற்றிய பாடல்கள் அவருடைய ஆழ்ந்த இறைபக்தியையும் கர்த்தராகிய இயேசுவின் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, அவரது கவி புலமையையும் நன்கு வெளிப்படுத்துகின்றன. அவர் மரித்து 100 ஆண்டுகளை தாண்டியும் காலத்தால் அழிந்துவிடாமல் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றும் பேசுகிறது. சிவபக்தர்களாக இருந்த குடும்ப பின்னணியில் கோவில் பூசாரியாக இருந்த வஜ்ரமணியை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 4:3. அவரது குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய தெரிந்தெடுப்பு வஜ்ரமணி மீது இருந்தது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16. தெரிந்தெடுப்பின் நோக்கத்தை பாருங்கள். கனி கொடுக்கும் வாழ்வு, தொடர்ந்து கனி கொடுப்பதில் நிலைத்திருக்கும் வாழ்வு. இன்றும் கிறிஸ்தவர்கள் பிற மதத்தினரை மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற பொதுவான குற்றச்சாட்டை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். வஜ்ரமணியை மதமாற்றம் செய்தது யார்? ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. யோவான் 6:65. அப்படியானால் வஜ்ரமணியை மாற்றியது பிதாவின் அருள் ஒன்றே. யாரும் யாரையும் மாற்றிவிட முடியாது. அப்படியானால் நற்செய்தியின் பணியின் பொருள் என்ன என்று கேள்வி எழலாம். தேவனுடைய வார்த்தையாகிய வித்தை விதைப்பதும் நீர்ப்பாய்ச்சி பராமரிப்பதுமே நற்செய்தியின் பணி. விளையச் செய்வது, கனி கொடுக்க வைப்பது தேவனுடைய வேலை. நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். 1 கொரிந்தியர் 3:6-8. இதுவே தேவன் நியதி. நற்செய்தி பணி செய்வோருக்கு ஒரு பிரதிபலனையும் வைத்திருக்கிறார். அன்று யோசேப்பின் சரித்திரம் பிரசங்கிக்கப்படாதிருந்தால் வஜ்ரமணியை தேவனுடைய வார்த்தை சந்தித்திருக்காது. தேவனுடைய தெரிந்தெடுப்புக்கு வஜ்ரமணி கிறிஸ்டியானின் வாழ்க்கை ஒரு முன்மாதிரி. தேவன் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டது மகா பெரிய பாக்கியம். வீடியோ எப்படி இருந்துச்சு? ஏன்னா எங்களுக்குமே இவர் புதுசாக தான் நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியாதவங்களுக்கு இது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நினைவுகூறலாக இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, இவரை பற்றி அறிஞ்சிங்களோ, ஒருவேளை இவரோட ஃபோட்டோஸ் இருந்தால் கூட எங்களுக்கு அந்த கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆர்வம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நாங்கள் உலகுக்கு தெரியாதவங்கள, இன்னும் உண்மையாக இருந்தவங்கள, புகைப்படம் இல்லைனாலும் அவங்க வாழ்ந்த ஆதாரம் இன்றைக்கி அந்த ஊரில் இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது, போய் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் நாங்கள் ஜூவிட்ட தளத்தில் பயணிப்போம். அந்த பயணத்தோடு நீங்களும் சேர்ந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.